நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் மார்கன் ஹவுஸில் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட இறுதி பகுதி போஸ்ட் ஸ்கிரிப்ட். அவர் மொத்த புத்தகத்தையும் எழுதிட்டு 20 சாப்டர்களாக எழுதிட்டு கடைசியாக ஒரு பகுதியில் அமெரிக்கன் கன்சியூமரிசம் பற்றி பேசுகிறார். அமெரிக்கன் கன்சியூமர் அப்படின்றவர் எப்படி உருவாகி வந்தார், அதனால் எப்படி இந்த கண்ட்ரி வளர்ச்சி அடைஞ்சது, அதனால் எப்படி இப்போ அது கடன் சிக்கல்களை மாட்டிக்கிடுச்சு அப்படின்ற ஒரு ப்ரீஃபான ஒரு ஹிஸ்ட்ரியை கொடுக்குறாரு. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் செய்தியை தொடர்ந்து கவனிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, இப்போ சில வருஷங்களுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடியே இது ஆரம்பிச்சிருச்சு. ஆக்குப்பை வால் ஸ்ட்ரீட், டேக்ஸ் த 1%, டேக்ஸ் த ரிச் அப்படின்ற மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்காவில் நடந்தது. அமெரிக்காவோட ஒட்டுமொத்த வரலாறில் எப்போதும் இல்லாதபடிக்கு இப்போ வந்து இன்இக்வாலிட்டி, ஏற்றத்தாழ்வு அப்படின்றது மிக அதிகமாக இருக்குது. பணக்காரங்க மிகப்பெரிய பணக்காரங்களாகிட்டாங்க, மிடில் கிளாஸ் அப்படியே இருக்காங்க, ஏழைகள் வந்து சர்வைவ் ஆக முடியாத அளவுக்கு பொருளாதார சிக்கல் இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்தியாவும் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் அகைன் தொடர்ந்து செய்திகள் கவனிச்சிருந்தா எப்படி வந்து இந்தியாவில் உள்ள 85% சொத்துக்கள் வந்து டாப் ஃபியூ பர்சன்ட் பீப்புள் கையில் தான் இருக்குது. இந்த கடந்த 10-11 வருடங்களில் அதானின்ற ஒரு மாநிலத்தில் இருந்த தொழிலதிபர் வந்து இன்றைக்கி உலக பணக்காரராக இருக்கார். அம்பானி கேட்கவே வேண்டாம். அப்போ இந்த இன்இக்வாலிட்டி ஆஃப் வெல்த், இன்இக்வாலிட்டி ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரியே இருக்குது. இது எப்படி அமெரிக்காவில் வந்து இவ்வளவு வேகமாக இந்த இன்இக்வாலிட்டி அப்படின்றது உருவாச்சு அப்படின்றத பற்றி அந்த டாக்குமெண்ட்ரி பேசுது. ஸோ இந்த ப்ரீஃப் போஸ்ட் ஸ்கிரிப்டில் கன்சியூமரிசத்தால் தான் அது உருவாச்சு அப்படின்ற ஒரு பிக்சர் அவர் கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச பிறகு 1,60,00,000 அமெரிக்கர்கள் வந்து ஆர்மியிலிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை வருது. அன்றைக்கி இருந்த அமெரிக்கன் பாப்புலேஷனில் அது 11%, 100க்கு 11 பேர் வந்து அன்றைக்கி ஆர்மியில் இருந்தாங்க, 2ஆம் உலகப் போரில் பங்கெடுத்தாங்க. அப்போ அவ்வளவு பெரிய ஆர்மி அமெரிக்காவுக்கு தேவையில்லை. 2ஆம் உலகப் போர் வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து அது முடிஞ்ச போது அவங்க தான் உலகத்தில் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லி நிறுவிட்டாங்க. ஜப்பான் மேலே போடப்பட்ட அந்த குண்டு வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து அடுத்த பெரிய போர் அப்படின்னு ஒன்று வரல. சின்ன நாடுகளுக்குள்ளே சண்டை நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த ஸ்கேலில் வந்து அப்படி ஒரு போர் அப்படின்னு ஒன்று நடக்கலை. ஏன் அப்படின்னா அந்த அணுகுண்டு தான் பிரதானமான காரணம். அப்போது அவ்வளவு சோல்ஜர்ஸ் இனி அமெரிக்காவுக்கு தேவையில்லை. அப்போ அத்தனை பேர் ஆர்மியிலேருந்து வெளியேறாங்க அப்படின்னா இதில் தான் அக்னிபாத்தோட பேஸெல்லாம் இதில் தான் இருக்குது. சண்டை நடக்கும்போது ஆள் தேவை, சண்டை இல்லைன்னா ஆள் தேவையில்லை. அதனால தான் அக்னிபாத்துன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் 4 வருஷம் போகுதுன்றாங்க. அதுக்கு மேலே எதுக்கு எப்போதும் இதுக்கு ஒரு பெரிய இராணுவ படையை கட்டி மேய்க்கணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்திய அரசாங்கம் வந்திருக்கு. அப்போ வெளியில் வர்றவங்க என்ன செய்வாங்க, அவங்க பொருளாதாரத்துக்கு என்ன செய்வாங்க? அதுவும் இல்லாமல் சண்டை நடந்த வருடங்களில் வந்து அமெரிக்காவில் வந்து ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றதே கிட்டத்தட்ட நின்று போச்சு. வீடுகள் கட்டப்படவே இல்லை. ஒரு மாதத்துக்கு வந்து மொத்த அமெரிக்காலையும் 12,000 வீடுகள் கட்டப்பட்டாலே அதிகம். அந்தளவுக்கு வந்து எண்ணிக்கை குறைஞ்சிட்டு, அங்கே இருந்த பாப்புலேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது, பரப்பளவு கூட கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் வேலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க தொடர்ந்து இராணுவத்துக்கு தேவையான, போருக்கு தேவையான வண்டிகள் செய்கிறது, கப்பல் செய்கிறது, ஏரோப்ளேன், இதில் தான் அவங்களோட ரா மெட்டீரியல் மொத்தமும் அந்த பக்கம் திருப்பிவிடப்பட்டிருந்தது. இப்போ இதெல்லாம் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வருது. ஏன்னா சண்டை தொடர்ந்து நடக்கலை. இப்போ இதை நிறுத்தி ஆகணும். அதில் உள்ள வேலைகளும் போகும், அது போக இராணுவ வீரர்களும் திரும்ப நாட்டுக்கு வருவாங்க. அப்போது எப்படி இத்தனையும் சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு கிரைசிஸில் இருக்காங்க. அப்போ அன்றைக்கி இருந்த பொருளாதார அறிஞர்கள் வந்து அன்றைக்கி இருந்த பிரசிடெண்ட்டுக்கிட்ட சொல்கிறாங்க, இது வந்து ஃபுல் ஸ்கேல் ரெசஷனாக மாறலாம். பழையபடி 1929 வந்த மாதிரி மக்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல், உணவுக்கு இல்லாமல், அன்றாட பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஐரோப்பாவும் ஜப்பானும் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய தொழில்கூடங்கள், அவங்க உலகத்துக்கு வேண்டிய பொருட்களை தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஐரோப்பாவும் ஜப்பானும் அவங்களோட தயாரிக்கும் திறன், தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து யுத்தத்தில் நொறுங்கி போய் கிடக்கு. இப்போ இமிடியேட்டாக அமெரிக்காவால் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ் சொசைட்டியாக மிக வேகமாக வளருவதற்கான வாய்ப்பு அன்றைக்கி அவங்களுக்கு இருக்குது. அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அன்னைக்கு அரசு எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். கிட்டத்தட்ட நான் இந்த பாட்காஸ்ட்டில் சைக்காலஜி ஆஃப் மணியோட வேறு சாப்டர்களில் அதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வட்டியே இல்லாத கடன், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்.
ஈக்குவேட்டர் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்கிற மாதிரி அவ்வளவு குறைவான கடன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அமெரிக்கா வந்து ஒரு கடனாளி நாடாக ஆவதற்கு, கடனை வைத்தே அனைத்தும் நடப்பதற்கான முதல் காரணம், முதல் படி இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. 1950களே வந்து கிரெடிட் கார்டெல்லாம் வந்துடுது. இப்போது ஈஸி கிரெடிட், நீங்கள் எல்லாத்தையும் கடனுக்கு வாங்கலாம் அண்ட் வர்ற சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப கொடுக்கலாம். ஸோ இப்படி ஒரு இதை ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மக்கள் இனி வேலைக்கு போய் தான் பணம் ஈட்டணும், பணம் ஈட்டி தான் அதை பண்ணணும். அப்போ இது ஒரு சைக்கிளை உருவாக்குது. மக்கள் நிறையா வாங்குறாங்க, அதனால் நிறையா பொருட்கள் தேவைப்படுது, அதனால் நிறையா தயாரிக்க வேண்டியிருக்கு, தயாரிக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஸோ அப்போ இப்படி ஒரு சைக்கிள், கன்சியூமர் சைக்கிள். இன்றைக்கி இந்த சைக்கிளை தான் உலகம் முழுவதும் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் பொருட்களோட ஆயுசு வந்து குறைஞ்சிருச்சு. நீங்கள் ஒரு டிவியோட ஆயுசு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு செல்ஃபோனோட ஆயுசுன்றது 4 வருஷம்தான். நீங்கள் ஒரு 2000களில் ஒரு கலர் டிவி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது இப்போ வரை கூட ஓடிக்கிட்டு இருக்கலாம். அது ஒனிடாவாக இருந்தாலும் சரி, சாம்சங்காக இருந்தாலும் சரி, பிபிஎல் எந்த ஒரு தொலைக்காட்சி பெட்டி வந்து நீங்கள் 2000 அந்த டைமில் வாங்கியிருந்தீங்கன்னா அது இன்றைக்கி வரைக்கும் வேலை செய்வதற்கான அத்தனை சாத்தியமும் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு அது வேலை செய்யுமான்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அது அவுட் ஆஃப் சைக்கிள் போனால் தான் அது அடுத்த ஃபோனை வாங்குவாங்க. அப்போ தொடர்ந்து தயாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது மக்கள் வாங்கிக்கிட்டே இருக்கணும், செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த சைக்கிளை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும்போது அன்னைக்கு ஒரு குடும்பத்திற்கான கடன் அப்படின்றது அமெரிக்காவில் இருந்த குடும்பங்களோட கடன் 1945 போர் முடிஞ்சப்போ $29 பில்லியன். அந்த $29 பில்லியன் அப்படின்றது 20 வருஷத்தில் 1965 $331 பில்லியன் ஆயிடுது. அவ்வளவு கடன்களை மக்கள் வாங்கி குமிச்சிருக்காங்க, அவ்வளவு பொருட்களை வாங்கி குமிச்சிருக்காங்க. வீடுகள் வாங்குறாங்க, கார்கள் வாங்குறாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறாங்க, ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குறாங்க, வாஷிங் மிஷின் வாங்குறாங்க, கோல்டு ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு அவங்க தேவையான ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க அண்டர் கிரவுண்டில். அப்போ இருந்தே இந்த பொருட்களை வாங்கி குவிக்கும் கலாச்சாரம் அவங்ககிட்ட உருவாகுது. அவங்க 1930s ஒரு கிரேட் டிப்ரெஷனை பார்த்துட்டு வர்றாங்க. 15 இயர்ஸ் லேட்டர், 20 இயர்ஸ் லேட்டர் அந்த டிப்ரெஷனில் பாதிக்கப்பட்ட, அந்த டிப்ரெஷன் போது குழந்தைகளாக இருந்தவங்க, ரொம்ப சின்ன வயசில் டீனேஜ் ப்ரீ டீன்ஸில் இருந்தவங்க இந்த கன்சியூமரிஸ்ட் பூமை வந்து அதை ஆற தழுவிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்படி வந்து எல்லா பொருட்களையும் வாங்குகிறாங்க. என்னென்ன விற்பனைக்கு இருக்கோ எல்லாத்தையும் வாங்குறாங்க. காரு, ஃபோனு, ஏசி எல்லாத்துக்குமான அக்சஸும் இருக்குது, எல்லாத்துக்குமான கடனும் இருக்குது, ஈஸி கிரெடிட். அதனால் எல்லாத்தையும் அவங்க வந்து வாங்குகிறாங்க. ஃப்ரெட்ரிக் லூயிஸ் ஆலன் அப்படின்றவர் வந்து அவரோட த பிக் சேஞ்ச் அப்படின்ற புக்கில் இதை பற்றி எழுதியிருக்காரு. போஸ்ட் வார் இயர்ஸ்னு சொல்கிறாங்க. 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச அந்த சில வருடங்களில் ஒரு விவசாயி இருந்தார்னா அவர் ஒரு டிராக்டர் வாங்குறாரு புதுசாக. கார்ன் பிக்கர் அப்படின்னு சொல்லி அந்த சோளத்தை அறுவடை செய்யக்கூடிய மிஷின் ஒன்று வாங்குறாரு. எலக்ட்ரிக் மில்கிங் மிஷின் வாங்குறாரு. அவர் தனியாக வாங்க முடியலன்னா நெய்பர்ஸ் கூட சேர்ந்துக்கிறார். அவங்களுக்குள்ளே அந்த பொருட்களை வந்து ஷேர் பண்ணி பயன்படுத்திக்கிறாங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குறாங்க. அப்புறம் வந்து டீப் ஃப்ரோசன் யூனிட்ஸ். அப்புறம் சிட்டிஸில் உள்ளவங்க, இப்போ பெரிய டவுன்களில் உள்ளவங்க லான் மோவர் வாங்குறாங்க. வீட்டுக்கு வெளியில் பொருட்களை வெட்டக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் கருவி வாங்குகிறாங்க. தனியாக தொழில் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு ஏசி பண்ணிக்கிறாங்க. ஸோ அனைத்தையும் மிக மிக அந்த அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்றது அதான். எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றது தான் அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்றது. அது அன்னைக்கு இருந்த வருமானத்திற்கும் அன்னைக்கு அவங்களுக்கு கடன், அந்த வட்டி இல்லாத கடன் அப்படின்றதுனால இது அனைத்தையும் அவங்களால வாங்கி அனுபவிக்க முடியுது. கிட்டத்தட்ட மிக குறைந்த வட்டின்றதுனால அதை அனுபவிக்கிறாங்க அவங்க. ஸோ 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு இது ஆரம்பித்ததுனால ஒரு 20 வருடங்கள் வந்து இவங்களுக்கு இந்த சீரான வளர்ச்சி அப்படின்றது இருக்குது. ஏன் அப்படின்னா ஐரோப்பாவும் ஜப்பானும் அவங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கிறாங்க. திரும்ப ஒரு பொருளாதார சக்தியாக உருவாவதற்கு, அவங்களோட எக்கனாமிக்ஸை வந்து ரீபில்டு பண்ணுறதுக்கு, பொருளாதாரத்தை மறுகட்டமைப்பு செய்கிறதுக்கு, உருவாக்கம் செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரத்தில் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாகி வருது. அதனால் அவங்களோட எல்லாமே சம்பளத்திலிருந்து, வாழ்க்கை தரத்திலிருந்து எல்லாமே கிராஜுவலாக கூடிக்கிட்டே வருது. யாருக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எந்த பெரிய வித்தியாசமும் இருக்காது, எந்த பெரிய ஏற்றத்தாழ்வும் இல்லாத மாதிரி ஒரு சொசைட்டியாக அது உருவாகி வருது. பயன்படுத்தக்கூடிய பொருட்களில், பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளில், டூர் போகக்கூடிய இடங்கள், கல்வி, எதுலேயுமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. சம்பளத்தில் $1000 வருஷத்துக்கு வித்தியாசம் இருந்தால் கூட இதில் பெரிய ஒரு எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, புறவயமாக எல்லாரும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி வந்து உடைகள் எல்லாத்துலேயுமே எக்ஸ்க்ளூசிவாக யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு அமெரிக்கா வந்து அந்த போர் முடிஞ்சதுலேருந்து முதல் 20 வருடங்கள் 65 வரைக்கும் அப்படி ஒரு கிராஜுவலான சீரான வளர்ச்சியை அவங்க அனுபவிக்கிறாங்க.
இந்த அபரிமிதமான வளர்ச்சி, இந்த அசூர வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த லோ காஸ்ட் கடன் தான். ஸோ அது அப்படியே தொடர்ந்து நீடிக்க முடியாது இல்லையா. அவங்க வந்து ஒரு 20 வருடங்கள் அப்படி ஒரு சுழற்சியில் வந்து வண்டியை வந்து ஓட்டி கொண்டு வந்துட்டாங்க. அமெரிக்க பொது மனநிலையில் வந்து கடன் வாங்குறது தப்பு இல்லை, கடன் வாங்கலாம் அப்படின்ற மனநிலை எல்லாருக்கும் ஊறிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம், இந்த 20 வருஷங்கள் இப்படி வந்ததுக்கப்புறம் அவங்க பொருளாதாரத்தில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிக்குது. இது வந்து இந்த இந்த அவங்க உருவாக்கின சிஸ்டத்தில் ஒரு சின்ன விரிசல் விழுது. ஸோ இந்த ஒரு பாட்காஸ்ட்க்கு இது வரைக்கும் போதும். நான் அடுத்த சில பாயிண்ட்ஸை வந்து இன்னொரு பாட்காஸ்ட்டை பேசுகிறேன். இல்லைனா இது ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ.